Hi friends, வணக்கம். வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு பீட்டா பிரெட் அண்ட் பீட்டா சிப்ஸ் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். நான் நிறைய அரபிக் ரெசிபீஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் இன்றைக்கி நான் பீட்டா பிரெட் காமிக்கிறேன். இங்கே வந்து வெதுவெதுப்பான தண்ணி, மைதா மாவு, சர்க்கரை, ஈஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு, எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் பீட்டா பிரெட்டுக்காக. வெதுவெதுப்பாக இருக்கணும் தண்ணி, ரொம்ப கொதிக்க யூஸ் பண்ணாதீங்க. தண்ணியில் வந்து நம்ம ஈஸ்ட்டு சேர்த்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துருக்கோம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் ஈஸ்ட் எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். பாருங்கள், ஈஸ்ட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பாக தண்ணியில் சேர்த்த உடனே பொங்குறதுக்கு ஆரம்பிக்குது. இதுலேயே வந்து நம்ம மைதா மாவில் உப்பு நல்லா கலந்துட்டு மைதா மாவை இந்த தண்ணியில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துடலாம். இப்போது இந்த மாவு வந்து கொஞ்சம் லைட்டாக பிசுப்பாக இருக்கும். அந்த 1 கப்பு நான் மைதா மாவு எடுத்தேன் இல்லைங்களா, அது 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன், வெதுவெதுப்பான தண்ணி. ஸோ மாவு கொஞ்சம் பிசுப்பாக தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சிட்டு மூடி போட்டு ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊற வச்சுடுங்க. மாவு நல்லா பொங்கி வந்துடும். அது வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னொரு முறை நல்லா பிசைஞ்சிடலாம். பிசைஞ்சிட்டு கொஞ்சம் லைட்டாக மைதா மாவு தூவி நம்ம பிசைஞ்சோம்னா கையில் ஒட்டாது. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு தூவி நான் நல்லா மாவை பிசைஞ்சிக்கினேன். இப்போ சின்ன உருண்டைங்களாக உருட்டி நம்ம வந்து கொஞ்சமாக மைதா மாவு தூவி கொஞ்சம் பூரியை விட கொஞ்சம் தடியாக நம்ம தேய்ச்சி எடுக்கணும். குட்டி உருண்டைங்களாகவே பண்ணிக்கோங்க, ஏன்னா சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். பெருசாக நம்ம சப்பாத்தி மாதிரி போட்டோம்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இது உள்ள நீங்கள் ஸ்டஃபிங் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ நான் இந்த மாதிரி சின்ன உருண்டைங்களாக உருட்டி பூரியை விட கொஞ்சம் திக்காக நான் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கினேன் மைதா மாவை தூவி. மீதி இருக்க மாவை நான் வந்து சிப்ஸ் பண்ணிட போகிறேன். ஸோ ஏன்னா நான் ஒண்டி தான் இருக்கேன், ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிருக்காரு. ஸோ நான் ஒண்டி தான் சாப்பிட்ணும். அதனால எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் நான் தேய்ச்சி எடுத்துக்கினேன் இந்த மாவை. இப்போ பாருங்கள், பூரியோட கொஞ்சம் திக்காக தேய்ச்சிருக்கேன். இப்போ எடுத்து ஒரு ட்ரே மேலேயோ ஒரு இதுலேயோ முரத்துலேயோ நீங்கள் வச்சுட்டு அது மேலே வந்து மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு விட்டுடுங்க. ஒரு பேப்பர் டவலோ இல்லைனா ஒரு நாப்கினோ போற்றி ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா அது பொங்கிடும். நல்லா ஒரு தவாவை காய வச்சுட்டு இந்த நம்ம தேய்ச்சி வச்சுருக்க பீட்டா ப்ரெட்டை ஒன்றா தவாவில் சேர்த்து ஹை ஃப்ளேமில் 2 பக்கம் திருப்பி விட்டிங்கன்னா நல்லா பொங்கி உப்பி வரும். 2 பக்கத்துக்கு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு சுட்டெடுங்க. அருமையான பீட்டா ப்ரெட் ரெடி. இப்போ அந்த சிப்ஸுக்கு வந்து நான் மாவு நல்லா மெல்லிசா சப்பாத்தி தேய்ச்சிட்டு எண்ணெய் நல்லா காய வச்சுருக்காங்க. நம்ம வந்து இந்த ஃபோர்க்கால் அங்கங்கே குத்தி எடுத்துடணும், ஏன்னா பொங்கி வரக்கூடாது. அடுத்து வந்து ஒரு கத்தியோ இல்லைனா ஒரு கட்டர் வச்சு நல்லா ஸ்டெப்பாக கட் பண்ணி பிஸ்கெட் நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி பிஸ்கெட் மாதிரி சின்ன பிஸ்கெட்ஸாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் நல்லா காஞ்ச எண்ணெயில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அது எண்ணெயில் சேர்த்து 2 பக்கம் திருப்பி விட்டு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திருப்பி விட்டோம்னா நல்லா ப்ரௌன் கலர் வந்துடும். அது இருத்து நம்ம வந்து இது வந்து அப்படியே சாப்பிட்லாம், இல்லைனா சாலட் மேலே தூவி சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ பீட்டா ப்ரெட்டு சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பீட்டா ப்ரெட் எப்படி நான் சர்வ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, பீட்டா ப்ரெட்டை பாதியாக நறுக்கிட்டேன். அது சென்டரில் ஈஸியாக ஓப்பன் ஆகுது பாருங்கள். அது சென்டரில் நம்ம ஹமஸ் நல்லா பூசிட்டு லட்டஸ் வச்சு ஃபலாஃபல் ஸ்டஃபிங் பண்ணி சர்வ் பண்ணியிருக்கேன்.